புதுமை பித்தனின் தெருவிளக்கு. தெருக்கோடியில் அந்த மூலையில் திரும்புகிற இடத்துல ஒரு தெருவிளக்கு இருந்துச்சு. தனிமையாக ஏகாங்கியாக தனது மங்கிய வெளிச்சத்தை பரப்ப முயன்று வாழ்ந்து வந்தது. இளமை, முதுமை இதெல்லாம் மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, தெருவிளக்குக்கும் இப்போ மூப்பு வந்துருச்சு. நிற்கும் கல் கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. அது இப்படி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. அது தலையில் இருந்த கண்ணாடியும் உடஞ்சிடுச்சு. அந்த கண்ணாடியை ஒரு சிறுவன் கல்லால் எரிஞ்சு உடச்சிட்டான். அப்போ காற்றடிச்சா அந்த கண்ணாடியை ஆடுறப்ப அந்த தெருவிளக்குக்கு வலிக்குது. கொஞ்சமாவது மங்கிய வெளிச்சத்தை கொடுக்கணுன்ற தன்னுடைய கடமையை அதை செய்ய முயற்சி பண்ணியிருந்தது. அப்போ மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் அது வேலையை அது செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தது. அந்த தெருவிளக்குக்கு ஒரு தோழன், அவர் தான் ஒரு கிழவன். அதாவது ஒத்த வயதில் தானே அவங்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கும். கிழவனுக்கு தெருவிளக்கு, தெருவிளக்குக்கு கிழவன். இந்த நட்புறவு போயிட்டு இருக்கிறப்ப அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தெருவிளக்கு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்ட்டு அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரியாது. அவர் வயிற்று பழப்புக்காக பிச்சை எடுக்க போயிட்டு ஏன்னா வயிற்றை பார்க்கணும் இல்லையா, அதனால் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் பார்க்குறப்ப தன் தோழனான தெருவிளக்கை காணோம். ஒரு குழி தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஒரே இருட்டு. அதாவது ஒரு குருடனாக இருக்கிறவனுக்கு ஒரு பற்றாக இருக்கிற மாதிரி ஒரு கழியை எடுத்துட்டா எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதை மாதிரி அவருக்கு அந்த விளக்கு இல்லாமல் ரொம்ப சூன்யமாக இருந்தது. அவருக்கு தனக்குன்னு இருந்தது ஒன்று, அதையும் தூக்கிட்டானுங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தாத்தா இறந்துடுறார், சவமாக கிடக்கிறாரு. இப்போ இன்னொரு விளக்கு கொண்டாந்து வச்சிட்டாங்க. அதன் கீழே பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பழைய விளக்கையும் பழைய கிழவனையும் பற்றி கவலையே கிடையாது. ஒரு காலத்தில் இவங்களும் அப்படி தானே ஆவாங்க. அதுக்கென்ன, எங்கும் எப்பொழுதும் அப்படி தான். பழையன கழியதும் புதியன வரதும் இதுதானே உலக நியாதி.